ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று மேட்ச்சுங்க எஸ்ஆர்ஹெச் வாசஸ் பஞ்சாப் அணி. பஞ்சாப் அணிக்கு கை கேட்டின வெற்றி வாய் கேட்டில் தாங்க சொல்ல முடியும். ஏன்னா நேற்று அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஓப்பனிங்கே நம்ம எஸ்ஆர்ஹெச் அணி கிளம்ப இறங்கினாங்க. டிராவஸ் ஹெட்டோ அபிஷேக் சர்மா ஆடுவாங்க பார்த்தா அவர் ஆடல. அபிஷேக் சர்மா 16, டிராவஸ் ஹெட் 21, மாக்ரம் டக் அவுட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு டைமில் 130 140 வருமானு சந்தேகத்தில் இருந்த எஸ்ஆர்ஹெச் அணியை நிதிஷ் ரெட்டி, யாருங்க அந்த பிளேயரு, எங்கே தான் இருந்தாருன்னு தெரியல, வந்தார், சூப்பராக ஆனாருங்க. 37 பந்துக்கு 64 ரன் குவிச்சார். 4 4 மட்டும் 5 6 சூப்பராக ஆனாருங்க. சரிவில் இந்த எஸ்ஆர்ஹெச் அணி டீமை மீட் எடுத்துன்னு வந்து நல்ல ஸ்கோருக்கு 182 ரன் ஸ்கோரை குவிக்க வச்சாருங்க. அது மூலயமா போலிங் தரப்பில் பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் சூப்பராக போட்டார். 4 ஓவர் போட்டு 29 ரன் விட்டு கொடுத்து 4 விக்கெட் எடுத்தாருங்க. 183 ரன் அடித்தா வெற்றியில் கூட நம்ம எஸ்ஆர்ஹெச் அணி களமிறங்கினாங்க. ஆரம்பத்திலே நிறைய விக்கெட் வீழ்ந்துச்சுங்க. கேப்டன் ஷிகர் தவான் 14 ரன்லையும், ஜானி பேஸ்டோ அவர் வழக்கமாக டக் அவுட் தாங்க அவுட் ஆகிட்டு போயிட்டார். சாம் கரண்ட் 29, ராசா 28ன்னு சொல்லிட்டு யாருமே சரியா இல்லைங்க. போன மேட்ச் கலக்கின ஷர்ஜான் சிங் அவர் தாங்க ஓரளவுக்கு டீசெண்டாக ஆனார். 25 பந்துக்கு 47 ரன் குவிச்சாருங்க. 6 4 ஒரு 6. மொத்தமே நம்ம எஸ்ஆர்ஹெச் அணி நல்ல போலிங் போட்டதில் பஞ்சாப் அணி பார்த்திங்கன்னா வெறும் 180 ரன் மட்டும் தான் குவிச்சாங்க. 2 ரன் வித்தியாசத்தில் அபார எஸ்ஆர்ஹெச் அணி வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றியின் மூலம் எஸ்ஆர்ஹெச் அணி 5வது இடத்துக்கு முன்னேறிட்டாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். இல்லை, சென்னைக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, சென்னையும் 5ல் 3 ஜெயிச்சிருக்கு, எஸ்ஆர்ஹெச் அணியும் 5ல் 3 ஜெயிச்சிருக்கு. இருந்தாலும் சென்னை அணி நல்ல ரன் ரேட் இருக்கிறதுனால 4வது இடத்துல இருக்குங்க. ஆனால் டாப் 4 டீம் தான் குவாலிஃபையர் ஆகும் ஐபிஎல்லில். அதனால் சென்னை அணி 4வது இடத்துல இருக்குது. ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க. இன்னும் டோட்டலாக 14 மேட்ச்சு. இன்னும் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் இருக்குது. 9ல் அட்லீஸ்ட் ஒரு 5ல் 6 ஜெயிச்சாலும் கண்டிப்பாக சென்னை அணி உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நிறைய போட்டிகள் கண்டிப்பாக வரும் இதுக்கு மேலே வர போட்டியில். மும்பை வேறு முதல் மேட்ச்சே ஜெயிச்சிட்ருக்காங்களா, கண்டிப்பாக அவங்க வேறு கம்பேக் கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எல்லாம் செம்ம ஃபார்மில் இருக்காங்க டீமே. கொல்கத்தா, ராஜஸ்தான் ஒரு தோல்வி கூட அடையலை. அதனால் நிறைய டீம் காம்படிஷன் இருக்கிறதுனால வர மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஜெயிச்சா டாப் 2ல் போட்டால் இன்னும் சந்தோஷங்க. ஏன்னா 2 சான்சஸ் இருக்கும். அதனால் சென்னை அணி இன்னும் வர போட்டியில் ஜெயிச்சா கண்டிப்பாக டாப் 2 போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த எஸ்ஆர்ஹெச் அணி ஜெயிச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வரும் போட்டியில் சிஎஸ்கே அணியில் எந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க, எந்த மாதிரி ஒரு டீம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஒன்று பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.